நம சிவாய. மரணத்திற்கு பின் மறு வாழ்வு, அதாவது மறு உலகம் இருக்கா அப்படிங்கிறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம், ஒரு மனிதர் இறந்துட்டா அதோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடுதா, அதற்கு பிறகும் அந்த வாழ்க்கை இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. அதற்கான விடை என்னன்னு பார்த்தோம்னா, மரணத்திற்கு பிறகும் மறு உலகம் அப்படிங்கிறது இருக்கு. அங்கேயும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். நம்ம உயிரோட இருக்கும்போது எப்படி ஒரு உலகத்துல நம்ம வசிக்கிறோமோ அதே போல மரணத்திற்கு பிறகு நம்ம வசிக்கிறதுக்கு ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துல அவங்கவங்க பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை, அதாவது ஒரு இருப்பிடம் கிடைக்கும். பாவம் அதிகம் செய்தவர்களுக்கு ஒரு இடமும், பாவமும் புண்ணியமும் கலந்து செய்தவர்களுக்கு ஒரு இடமும், புண்ணியம் அதிகம் செய்தவர்களுக்கு ஒரு இடம் அப்படின்னு 3 பிரிவுகளாக அந்த உலகத்தில் இடங்கள் இருக்கு. இதுல நரகம் அப்படின்னு சொல்ற இடம் இருக்கு இல்லையா, நம்ம அதிகம் பாவம் செஞ்சவங்க இருக்கிற அந்த இருள் சூழ்ந்த அந்த இடத்தில் அவங்கவங்க செஞ்ச அந்த பாவத்திற்கு ஏற்ப தண்டனைகள் கிடைக்கும். பாவங்கள் முடிந்து அவங்களுடைய அந்த பாவம் செஞ்ச தண்டனை காலம் முடிந்ததற்கு பிறகு அவங்க அடுத்த பிரிவுக்கு போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு பிரிவிலையும் சிறிது சிறிது காலம் இருந்து கடைசியில வெளிச்சம் அதிகம் இருக்கும் ஒளி உலகத்துல அவங்க இருந்துட்டு மறுபிறவிக்கு அவங்க தயாராயிடுவாங்க. அடுத்த பிறவி பிறக்கும் வரைக்கும், அடுத்த பிறவி அவங்களுக்கு இறைவனால கொடுக்கப்படுற வரைக்கும் அந்த உலகத்துல தான் அவங்க இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்கள தொடர்பு கொண்டு நம்ம பேசணும்னா பேசலாம். அமாவாசை போன்ற நாட்கள்ல ஆத்ம உலகத்துல இருக்கிற அந்த ஆத்மாக்கள் அவங்களுடைய உறவுகளை பார்க்கறதுக்காக இந்த பூமிக்கு வருவாங்க. புண்ணியம் அதிகம் செஞ்சு, அதாவது இந்த ஒளி உலகத்துல இருக்கிற ஆத்மாக்கள் மட்டும் அங்க இருந்துகிட்டே இந்த பூமியில நடக்கிற விஷயங்களை அவங்களால பார்க்க முடியும். அந்த ஒளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கும். அதனால அங்க இருந்துகிட்டே அவங்க அவங்களுடைய உறவுகளையும் இந்த பூமியையும் பார்ப்பாங்க. மரணத்திற்கு பிறகு மறுவாழ்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை நம்ம அடுத்து வர்ற பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். நம சிவாய.